சென்னை நகரின் ஒதுக்குப்புறமான ஒரு தெருவில் திடீரென ஒரு பானிபூரி கடை முளைத்தது. அந்த பானிபூரி வாசனை தெருவின் கடைசி வரை வீசியது. ஆனால் அந்த கடை இரவு 9 மணிக்கு மேல்தான் திறக்கப்படும். காவ்யா ஒரு நாள் இரவு தன் அண்ணனுடன் அங்கு செல்கிறாள். ராகுல் அண்ணா, இந்த தெருவுல இருக்கிற பானிபூரி கடையில கூட்டம் அள்ளுது. நாமளும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாப்போமா? வேணாம் காவ்யா, அந்த இடமே கொஞ்சம் சுடுகாடு பக்கம் இருக்கு. எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க ஒரு பயந்தாங்கொள்ளி அண்ணா, நான் போய் வாங்கிட்டு வரேன். காவ்யா கடைக்குச் செல்கிறாள். அங்கு பானிபூரி விற்கும் நாகம்மாள் நீண்ட நகங்களுடன் விசித்திரமாக பார்க்கிறாள். வாம்மா மகளே, என் கடை பூரிய சாப்பிட்டா உன்னோட எல்லா கவலையும் மறந்துடும். இதோ சாப்பிடு. அந்த பானிபூரியை சாப்பிட்ட சில நாட்களிலேயே காவ்யாவின் முகம் பொலிவிழக்கத் தொடங்கியது. அவளுக்கு பயங்கரமான கனவுகள் வந்தன. அதே சமயம் அந்த பானிபூரி கடைக்குச் சென்ற பல இளைஞர்கள் காணாமல் போயினர். காவ்யா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் கண்ணுக்கடியில இப்படி கருப்பா இருக்கு? உன் அழகெல்லாம் காணாம போற மாதிரி இருக்கே. தெரியலண்ணா, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அந்த பானிபூரி பாட்டி சிரிக்கிறது என் கண்ணு முன்னாடியே வந்து போகுது. ராகுல் சந்தேகமடைந்து இரவில் அந்த கடையை தேடிச் செல்கிறான். அங்கு அவன் கண்ட காட்சி அவனது இரத்தத்தை உறைய வைத்தது. கடவுளே, அந்த பெண் சாதாரண மனுஷியா தெரியலையே. பூரிக்குள்ள அவ என்னவோ ஒரு பச்சை நிற திரவத்தை ஊத்துறாளே. அது மனுஷங்களோட ரத்தமா? ராகுல் ஊரில் உள்ள பெரியவரிடம் சென்று முறையிடுகிறான். அவர் அந்த கடையின் பின்னணியை சொல்கிறார். ராகுல், அவ ஒரு நாகினி பேய். 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல பசியால செத்து போன ஒருத்தி. இப்போ மனுஷங்களோட இளமைய பானிபூரி மூலமா உறிஞ்சி மறுபடியும் மனுஷியா மாற நினைக்கிறான். என் தங்கச்சியை காப்பாத்த வழி சொல்லுங்க ஐயா. இந்த மந்திர திருநீற்றை எடுத்துக்கோ. அந்த பேய் பூரி போடும்போது இதை அதன் அடுப்பில் போடு. அதன் மாயாஜாலம் அழிஞ்சிடும். ராகுல் வேகமாக கடைக்குச் செல்கிறான். அங்கே நாதம்மாள் காவ்யாவை பிடித்துக்கொண்டு அவளது உயிரை உறிஞ்சத் தயாராக இருந்தாள். இன்னைக்கு உன் உயிரோட கடைசி நாள். உன் இளமை இனி எனக்கு சொந்தம். ஹ ஹ ஹ. நிறுத்து பேயே, இதோ பார் உன் அழிவை. ஆ, எரிக்கிறதே, என்னால தாங்க முடியலையே. அந்த பேய் புகையாக மாறி அந்த இடமே காலியானது. காவ்யா மெல்லத் தன் நினைவு நிலைக்கு திரும்பினாள். அன்று முதல் அந்த தெருவில் மீண்டும் வெளிச்சம் வந்தது.